இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸில் என்னென்னா மரபு அணு மாற்றம் செய்த விதைகளை ஏன் பயிரிடக்கூடாது, அதை ஏன் கொண்டு வந்து இந்த நாட்டை விளைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு கொடுக்குற நியாயமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா நிறைய பேர் இப்போது பசியோடு இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, பூச்சிகள் வந்து தாவரங்களை அழிக்குது, விதைகளை அழிச்சிருது, அதனால இப்போ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சில விதைகளை தான் பயிரிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், இப்போ இந்த மரபு அணு மாற்றப்பட்ட விதைகளை நீங்கள் பயிர் பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணுறோம், நெடிய சங்கிலிலேருந்து மாறி நாம் ஒரு காரியத்தை புதுசாக பண்ணுறோம். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. ஒரே ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு சயின்டிஸ்ட் என்ன ரிசர்ச் பண்ணார், முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸுக்கு மேலே வந்து அருமையான ஒரு காய்கறி முட்டைக்கோஸ் மேலே விளையுது. ஆனால் அது வேர் வந்து சின்ன சின்னதாக இத்தனோண்டு தான் அது வேர் இருக்கும், அந்த வேர்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, இந்த முள்ளங்கி விளையுது பார்த்தீங்களா, முள்ளங்கி பூமிக்கு உள்ளே போய் நல்லா விளையும், ஆனால் அதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு இலை வரும் பார்த்தீங்களா, அந்த இலையினால மனுஷனுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு சதுர அடி நிலத்தை எடுத்து அந்த சதுர அடி நிலத்தில் முட்டைக்கோஸ் போட்டால் பூமிக்கு கீழ்ப்பகுதியிலேருந்து ஒன்றும் லாபம் இல்லை, முள்ளங்கி போட்டால் மேல் பகுதியிலேருந்து ஒன்றும் லாபம் இல்லை. நாம் இந்த முள்ளங்கியையும் முட்டைக்கோஸையும் கிராஸ் பண்ணி ஒரு ப்ரீடை கொண்டாந்துட்டா கீழே முள்ளங்கி விளையும் மேலே முட்டைக்கோஸ் விளையும், பயன்படும் நினச்சி ஒரு ப்ரீடை கிராஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணார் சார். என்னதான் நடந்ததுன்னா, மேலே முள்ளங்கி இலை வந்தது, கீழே முட்டைக்கோஸ் வேர் வந்தது. 10 காசுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இதை மாற்றலாம், நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் மாற்றலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இயற்கையின் மரபுகளுக்குள்ளே போய் விளையாடுற போது அது என்ன மாதிரி திருகிக்கிட்டு நிற்கும்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன் மாற்றினா என்னன்னு. இது விவசாயம் சார்ந்த ஏரியா, ஈரோடு பகுதி. நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்க. இப்போது மரபு அணு மாற்றப்பட்ட ஒரு நெல் நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு வயலில் மரபணு மாற்றப்பட்ட ஒன்றை பயிர் பண்ணுறீங்க. அதில் முதல் விஷயம், ஒவ்வொரு முதையும் விதை வெளியிலேருந்து வாங்கணும். அதுக்கு உரிய அந்த 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 இலக்கணப்படி தான் அதை பயிர் பண்ணணும். எப்போவுமே விதைக்கு இரவலாக இன்னொருத்தர் நம்பி இருக்கணும், அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த வயலில் மரபணு மாற்றப்பட்ட பயிரை ஒருவர் பயிர் பண்ணுறாரு, இந்த வயலில் இந்திய மரபு சார்ந்த நெல் ஒருத்தர் பயிர் பண்ணுறான்னு வச்சுங்க, இது இவர் நிலம், அது அவர் நிலம். அவர் மரபணு மாற்றப்பட்ட பயிரை பயிர் பண்ணிட்டாரு, இவர் மரபு வழி வந்த இந்திய இனத்தை பயிர் பண்ணுறாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனிங்க, இது ஒழுங்காக அதே மாதிரி காய்க்குமான்னு கேட்டால் சிக்கல் உண்டு. ஏன், இந்த பூவுக்கு அந்த பூவுக்கு மகரந்த சேர்க்கை நடந்துட்டா இந்த மரபு வழி வந்த நெல்லும் இனிமேல் பயன்பட முடியாததாக மாறிவிடும். நீ உன் நிலத்தில் என்ன வேணாலும் பயிர் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பூவுக்கு அந்த பூவுக்கு மகரந்த சேர்க்கை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு என்ன பழமொழி சொல்றான், பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் உண்ணும்னா. பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் உண்ணும். மரபணு மாற்றப்பட்ட பயிரோடு நம்முடைய மரபு பயிரும் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தி விட்டால் இதனுடைய வித்துக்களும் நாளை பயன்படுத்த முடியாததாகவே மாறி போய்விடும். இப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பகுதிக்குள்ள புகுந்து அழிக்கிற உரிமை யாருக்காவது இருக்கா? நம்ம இன்னொருவருடைய வயலுக்குள்ள நாம போல, ஆனா நம்முடைய வயல்ல இருக்கிற இந்த பூவினுடைய அந்த மகரந்த சேர்க்கை நிகழாதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம யோசிக்கணுமே இல்லையா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக அது எத்தனை பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு. நான் இன்னைக்கு என்னுடைய பேச்சை சொல்றதா இருந்தால் 4 கோணங்கள்ல சொல்லணும். ஒன்று, இந்த பூமியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பேரழிவுகளிலே நம்மை போன்ற தனி மனிதர்களுடைய பொறுப்பு ஒன்று, நம்முடைய அரசாங்கங்களுடைய பொறுப்பு ஒன்று, நம்மை ஆளுகிற அரசாங்கம் அவருடைய பொறுப்பு ஒன்று. இந்த இரண்டையும் தாண்டி எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அல்லது எல்லா அரசியல் தலைவர்களும் இணைந்திருக்கிற அமைப்பு போன்ற அமைப்புகளுடைய பொறுப்புணர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. அது 3. இத்தனைக்கு மேலாக மனித குலத்தின் மொத்தமான பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறது. இந்த 4 வகையாலும் இயற்கை பேரழிவிலிருந்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாம் சில மாதிரி அழிக்கிறோம், நம்ம அரசியல் தலைவர்கள் சில மாதிரி அழிக்கிறாங்க, எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி பூமியை அழிக்குது. இந்த விபரீதத்திலேருந்து இந்த பூமியை இப்ப காப்பாத்தலேன்னு சொன்னா ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். மாலத்தீவுங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
அந்த மாலத்தீவு சரியா கடல் மட்டத்திலேருந்து வெறும் 3 அடி உயரமுடைய ஒரு தீவு. 3 அடி கடல் மட்டத்திலேருந்து உயரமுடைய ஒரு தீவு. கடல் நீர் மட்டம் 3 அடி உசந்தா மாலத்தீவு காணாமல் போயிடும். ஒரு சுனாமி வந்து 80 மீட்டர் உயரத்துக்கு அலை அடித்தா மாலத்தீவு முழுகி போயிடும். அப்போ அந்த மாலத்தீவில் வாழ்கிற மக்கள் இல்லையா, அங்கே இருக்கிறவங்களுடைய உயிர் இல்லையா, அவங்க வாழ வேண்டிய கட்டாயம் இல்லையா? அந்த மாலத்தீவு அதிபர் ஒரு உலக உச்சி மகாநாட்டில் கலந்து கொள்கிற போது சொல்கிறார், இந்த குளோபல் வார்மிங்னு எல்லாரும் பேசுகிறீங்க, உலகம் வெப்பமடைதலை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் உருப்படியாக ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இது வெறும் பேச்சுவார்த்தை, ஆனால் எங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். உங்களுக்கு இது பேச்சுவார்த்தை, எங்களுக்கு இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். ஒன்னே ஒன்று வேணால் உறுதியாக சொல்லலாம், இந்த மாநாட்டிலாவது நீங்கள் சில முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் அடுத்த மாநாட்டில் மாலத்தீவுக்கு என்று ஒரு நாற்காலி போட வேண்டிய அவசியமே இருக்காது. காரணம், அது கடலில் மூழ்கி இருக்கும். இதை விட வேதனையாக யாராவது துக்கத்தை வெளிப்படுத்த முடியுமா? நீங்கள் இந்த மாநாட்டில் ஒரு முடிவை எடுக்கலைன்னா அடுத்த மாநாட்டில் மாலத்தீவுக்குன்னு ஒரு சேரே போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கடல் மூழ்கி இருக்கும். குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாமே நாம் தீர்க்கக்கூடியது அல்ல. அதை தீர்க்க வேண்டியது உலக நாடுகள் கையில் இருக்கு. ஒரு புள்ளி விவரம் நம்ம படித்தோம்னா ரொம்ப அப்படியே பிரமிப்பாக இருக்குது. இந்த உலகத்தில் மொத்தம் 5% மக்கள் தொகை தான் அமெரிக்கா. உலக ஜனத்தொகையில் மொத்தம் 5% தான் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ரிசோர்ஸஸ்னு சொல்கிறான் பாருங்க, அதாவது வளங்கள், அந்த வளங்களில் 25% அனுபவிக்கிறவர்கள் அமெரிக்கர்கள். வெறும் 5% ஜனத்தொகையை வைத்துக்கொண்டு உலகத்தினுடைய பெட்ரோல், உலகத்தினுடைய விளைபொருள், உலகத்தினுடைய இறைச்சி, உலகத்தினுடைய கோழி, உலகத்தில் தோன்றுகிற நல்ல பழங்கள், நல்ல கனிவர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த உலகத்தில் 5% மக்களே அமெரிக்காவில் வாழுகிறவர்கள் 25% பொருள்களை அவர்கள் உலகத்திலிருந்து கபளீகரம் செய்கிறார்கள். இப்போ அவங்க அவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, புவி வெப்பமடைதல் என்பது தவிர்க்க முடியாததா போகும். இந்த பெரிய துன்பம், பெரிய துக்கம், இவ்வளவு பெரிய பூமிக்கான பேர் ஆபத்துக்கு காரணமாக இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசை என்னன்னா, அந்த அயோக்கியத்தனத்தில் நமக்கும் ஒரு 10% வேணும்னு நம்ம எல்லா பிள்ளைங்களும் அங்கே போகிறத தான் பெரிய கணக்காக ஆசைப்படும். சரி, நீங்கள் போங்க, அங்கே போயாவது அங்கே இருக்கிற ஜனாதிபதிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. என்ன சொல்லு, இந்த உலகத்தையே இன்றைக்கு அழியக்கூடிய திசைக்கு இட்டு போகக்கூடிய அதி வலிமையான நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான். இன்றைக்கு இந்த உலகத்தையே பேரழிவுக்கு இட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஏன்? அவங்க கன்சியூம் பண்ணுற பெட்ரோலுடைய அளவு, அவங்க கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு, உணவுப் பொருளுடைய அளவு. அதாவது புவி வெப்பமடைதலுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பசுமை குடில் வாயு அப்படிங்கிறான். அதாவது அது ஒரு டெக்னிக்கலான சயின்ஸு. நான் ஒன்றும் அதை ரொம்ப தெரிஞ்சு சொல்கிறேன்னு பொருள் இல்லை, ஓரளவு அதை படித்து தான் சொல்கிறேன். இப்போ சூரியன்லேருந்து நமக்கு வெப்பம் வருது. சூரியன்லேருந்து நமக்கு வருகிற அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போகுது. இல்லை என்ன பெரிய வேடிக்கைன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே பிரதிபலித்து திரும்ப போகிறது, அப்படியே போயிட்டா அந்த வெப்பம் ஒன்றும் தங்காது. ஆனால் இயற்கை என்ன ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா, அந்த வெப்பம் முழுக்க போயிட்டா இந்த பூமி முழுக்க ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. ஏன்னா சூரிய வெப்பம் பட்டு அப்படியே திரும்பி வெளியில் போயிடுது. அப்போ இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது, உயிர்கள் வாழ்வதற்குரிய வசதி இருக்காது. கொஞ்சம் வெப்பத்தையாவது இதில் மிச்சம் பண்ணி தங்க வச்சாதான் இலை, கொடி, செடி, நாம்ப எல்லா உயிரினங்களும் தழைக்க முடியும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இயற்கை? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், இது போன்ற சில வாயுக்களை அப்படியே ஒரு பந்தல் மாதிரி மேலே போட்டு நிறுத்தி அந்த பந்தலை தாண்டி இந்த வெப்பம் மேலே போக என்ன ஏற்பாடு பாருங்க. நம்ம எதாவது பிளான் பண்ணி பண்ணணும். சில பேர் சொல்லுவான், எல்லாம் என்ன கேட்டு தான் செய்யணும். இதெல்லாம் உன்னை கேட்டப்பா பண்ணாங்க? இயற்கை பண்ணி கொடுத்துருக்கு. சில பேர் சொல்றான், நான் தனி ஆள். அப்படி கிடையாது ராஜா. ஏன் தனி ஆளுங்கிறது கிடையாதுன்னு சொல்லட்டுமா? நீங்கள் சுவாசிச்சுட்டு உங்கள் மூக்கு வழியாக விட்ட காற்றை தான் நான் சுவாசிக்கணும். நான் சுவாசிச்சுட்டு வெளியே விட்ட காற்றை தான் நீங்கள் சுவாசிக்கணும். நாம் எல்லோருமே காற்றினால் பின்னப்பட்டிருக்கிற காஸ்மிக் வெப். நாம் அனைவருமே பின்னப்பட்டிருக்கிற ஒரு வலைத்தளம். இதில் தனி மனிதன் என்று எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவருடைய செய்கை இன்னொருவரை பாதிக்கும்,
ஒருவருடைய செயல் இன்னொருவரை பாதிக்கும். அதே மாதிரி எத்தனையோ விஷயம் நம்ம முயற்சி இல்லாமையே நமக்கு தரப்பட்டிருக்கிறது.